1980 ஈரான்ல சிக்கி தவிச்ச அமெரிக்க அதிகாரிகளை ரகசியமா காப்பாத்தின அதே கனடா இன்னைக்கு அதே ஈரான் விஷயத்துல அமெரிக்காவோட பிளானுக்கு முட்டுக்கட்டை போடுது. அமெரிக்கா ஒரு பக்கம் ஈரானை நசுக்கணும்னு பாக்குது. ஆனா கனடாவோ உன் போருக்கு நான் வரமாட்டேன் ஒதுங்கி நிற்கிறார்கள். இதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் மாஸ்டர் பிளானே இருக்கு. இப்ப ஈரானுக்கு ஆதரவாக கனடா கருத்துக்களை தெரிவிப்பதற்கான காரணம் என்ன? இப்ப நடக்கின்ற பிரச்சனை என்ன? இதனைத்தையும் தான் இந்த வீடியோல நாங்க தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த மொத்த மாற்றத்துக்கு முக்கியமாக ஒருத்தர் தான் காரணமா இருக்கார். அவர் தான் மார்க் கானி அவர்கள். சமீபத்துல லாவோஸ்ல நடந்த ஒரு மீட்டிங்ல இவர் பேசின பேச்சு உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்க. அவர் அப்படி என்ன சொல்லியிருந்தாருன்னா, உலகத்தில் இருக்கிற ரோல்ஸ் எல்லாம் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா மாதிரி பெரிய நாடுகள் மற்ற நாட்டை மிரட்டி பணிய வைக்க பார்க்குறாங்க. கனடா இனிமே அமெரிக்காவை மட்டும் நம்பி இருந்தால் அது கனடா மக்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நஷ்டம். நாம நம்மளோட சுயாட்சியம் பாதுகாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க. சரி, இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில ஏன் இவ்வளவு பெரிய விரிசல்னு கொஞ்சம் ஹிஸ்டரியை தேடி பார்ப்போம். இது ஏதோ நேற்று இன்னைக்கு ஆரம்பிச்ச பகைன்னு நினைச்சிங்கன்னா அது உண்மை இல்லை. இது 45 வருஷ பிரச்சனை. இதெல்லாம் ஆரம்பிச்சது 1979 ஈரான்ல நடந்த புரட்சியில தான். அப்போ ஈரான்ல இருந்த அமெரிக்காவோட தூதரகத்தை ஈரானோட போராட்டக்காரங்க கைப்பற்றி அங்கே இருந்த அதிகாரிகளை சிறைப்பிடிச்சாங்க. ஆனா ஒரு 6 அமெரிக்க அதிகாரிகள் மட்டும் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு யாருமே அடைக்கலம் கொடுக்க பயந்துகிட்டு இருந்த நேரத்துல கனடா தான் துணிச்சலா அவங்களுக்கு தஞ்சமும் கொடுத்து ரகசியமா ஈரானை விட்டு வெளியே கூட்டிக்கிட்டு வந்து அவர்களை பாதுகாப்பாக அமெரிக்காட்ட ஒப்படைத்தார்கள். இதைத்தான் உலகமே கனேடியன் கோப்பரன்னு கொண்டாடுறாங்க. இந்த சம்பவம் கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு பாசத்தை, அதாவது சகோதர பாசத்தை உருவாக்கிச்சுது. ஆனா ஈரானுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையா மாறிட்டுது. எங்க நாட்டுக்குள்ள வந்து எங்களுக்கு தெரியாம ஆளு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஈரான் செம்மையா காண்டாகி இருந்தார்கள். கனடா மீது மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மோதல்கள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா 2012 ஸ்டீபன் காப்பர் அவர்கள் கனடாவோட பிரசிடண்டா வந்த பிறகு ஈரானுக்கும் கனடாக்கும் இடையிலான உறவு முழுமையாக துண்டிக்கப்பட்டதுன்றே சொல்ல முடியும். ஈரான் உலக அமைதிக்கு ஒரு அச்சுறுத்தல், அவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்க என்று சொல்லி ஈரானுடனான எல்லா தூதரக உறவையும் கனடா ஒட்டுமொத்தமாக கட் பண்ணிட்டாங்க. தூதரகத்தை மூடிட்டு அங்கிருந்த அதிகாரிகளை வெளியே அனுப்பினது மட்டும் இல்லாம ஈரானை ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிஸ்டம் என்ற லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. இதனால கனடாவில் இருந்த ஈரானிய மக்களுக்கும் அங்கிருந்த அவங்களோட சொத்துக்களுக்கும் நிறைய சிக்கல் வந்துச்சுது. இதனால கிட்டத்தட்ட 2 நாட்டுக்கும் இடையில் ஒரு அயன் காட்டன் விழுந்த மாதிரி 2 நாட்டுக்கு இடையிலான உறவு முழுமையாக துண்டிக்கப்பட்டது என்றே சொல்ல முடியும். இதுக்கு நடுவுல கனடா எப்பவுமே தன்னை ஒரு மனித உரிமை போராளியாகவே காட்டிக்கொண்டு இருந்தாங்க. ஈரான்ல நடக்கிற உள்நாட்டு போராட்டங்கள், பெண்கள் உரிமை போராட்டங்கள் எல்லாத்தையும் கனடா ஓப்பனாவே கண்டிச்சிருந்தாங்க. குறிப்பா சமீபத்துல ஈரான்ல நடந்த போராட்டங்களுக்கு அரசு எடுத்த கடுமையான நடவடிக்கையில கனடா கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தார்கள். ஆனா இப்போ இதுலதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டானது வந்திருக்கு. இவ்வளவு கசப்பான வரலாறு இருந்தாலும் இப்ப கனடா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நாம அமெரிக்கா போடுற எல்லா சண்டையிலும் ஏன் முன்னாடி போய் நிக்கணும், நாம ஏன் ஒரு மிடில் மேனா இருக்கக்கூடாது, இந்த ஒரு கேள்விதான் இப்ப எல்லாத்தையும் மாத்த போகுது. ஏனென்றா அமெரிக்காவோட 100% வரி மிரட்டல் கனடாவை யோசிக்க வச்சிருக்கு. அமெரிக்காவை நமக்கு எதிரியா மாறும்போது பழைய பகையை, அதாவது ஈரானுக்கும் கனடாக்கும் இடையிலான பழைய பகையை ஏன் கனடா தூக்கி பிடிச்சு கொண்டு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கணும் என்ற மாதிரியான ஒரு எண்ணமானது மார்க் கானி அவர்களுக்கு எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. கனடாக்கு எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவோட இந்த பிரஷர் பொலிட்டிக்ஸ் இப்போ ஒரு புதிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இதை 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் மூலமா பார்க்கலாம். முதலாவது மேக்சிமம் பிரஷர். அமெரிக்கா ஈரானை கையாளும் விதம் ரொம்ப சிம்பிளானது ஆனா கொடூரமானது. அதுக்கு பேர் தான் மேக்சிமம் பிரஷர் பாலிசி. ஈரானோட மொத்த பொருளாதாரத்தை முடக்கணும் என்பதுதான் அமெரிக்காவோட முக்கியமான பிளானு. இதனால ஈரானோட கரன்சியான ரியால் இப்ப மொத்தமா படுத்துடுச்சு. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு நாடு ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினாலும் சரி, வர்த்தகம் செஞ்சாலும் சரி, அவங்க மேல நாங்க பொருளாதார தடையை போடுவோம் என்று அமெரிக்கா மிரட்டுறாங்க. இதனால ஈரானுக்கு தேவையான மருந்து பொருட்கள் கூட ஈரானால இறக்குமதி செய்ய முடியாமல் போயிருக்கு. அமெரிக்காவோட இந்த அடக்குமுறை தான் ஈரான் மக்களை வீதிக்கு இறங்கி போராட வைக்குதுன்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இதற்கு பின்னாடி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட சதி இருக்கு என்பதும் உண்மையான விஷயம். 2வது கனடா மீதான வரி மிரட்டல். இதுதான் இப்ப கனடாவை ரொம்பவே கொதிக்க வச்சிருக்கு.
வழக்கமா கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆனா இப்போ ட்ரம்புகள் என்ன சொல்றாருன்னா, கனடாவுல இருந்து வர்ற எல்லா பொருட்கள் மேலேயும் வரி போட போறேன், எக்ஸ்ட்ரா வரி போட போறேன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, கனடாவோட 75% ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு தான் போகுது. இப்ப அமெரிக்கா திடீர்னு இப்படி ஒரு வரியை போட்டா கனடாவோட பொருளாதாரம் மொத்தமா காலியாகிடும். அமெரிக்காவோட இந்த அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, நீ என் பேச்சு கேட்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு, இல்லைன்னா உன்னையும் ஒரு எதிரி நாடாத்தான் பார்ப்பேன் சொல்ற மாதிரி இருக்கு. இதுதான் கனடாவை முழுமையாக யோசிக்க வச்சிருக்கு. மூன்றாவது, அமெரிக்காவோட கூட்டாளிகளை மிரட்டும் போக்கு. இங்கதான் மார்க் அணியவர்கள் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அமெரிக்கா இப்போ ஒரு நம்பகமான நம்பன் இல்லை. அவங்க ஒரு வேலண்டைன்ஸ் போர்ஸ், அதாவது அவங்க சுயநலத்துக்காண்டி எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கைவிடுவாங்க. அமெரிக்கா இப்போ கனடாவை எப்படி கட்டாயப்படுத்துறாங்கன்னா, ஈரான் விஷயத்துல நாங்கள் எடுக்கிற எல்லா அதிரடி முடிவுக்கு நீங்க ஓகே சொல்லணும், நாங்க போட சொல்ற நாடுகள் மேல நீங்களும் பொருளாதார தடையை போடணும், எங்க கூட மட்டும்தான் நீங்க வர்த்தகம் பண்ணணும். இதுதான் அமெரிக்கா தரப்புல இருந்து இப்ப கனடாவுக்கு கட்டாயப்படுத்துற முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது. இந்த ஒரு கட்டுப்பாடு தான் கனடாவுக்கு பிடிக்கல. நாம ஒரு தனி நாடு, நம்மளோட வர்த்தக முடிவுகளை மிரட்டல் மூலமா அமெரிக்கா தீர்மானிக்க கூடாதுன்னு கனடா முடிவெடுத்துட்டாங்க. இதனாலதான் அமெரிக்கா ஈரானை தனிமைப்படுத்தணும்னு சொல்லும்போது கனடா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு, நாம ஏன் அவங்க கூட ஒரு டிப்ளமேட்டிக் வழியை தேடக்கூடாதுன்னு இறங்கி வந்திருக்காங்க. இது அமெரிக்காவோட மிரட்டலுக்கு கனடா கொடுத்திருக்கிற ஒரு சைலன்ஸான பதிலடின்னு சொல்லப்படுது. இப்ப கனடாக்கு ஏன் இந்த திடீர் மாற்றம் வந்திருக்குன்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எழும்பும். இதற்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, கனடாவில் நிறைய ஈரானிய மக்கள் வாழ்றாங்க, அவங்க மூலமா நிறைய பிசினஸ் படிப்புன்னு பல விஷயங்கள் நடக்குது. இரண்டாவது, அமெரிக்கா எப்போ வேணா வர்த்தக போரை ஆரம்பிப்பாங்க, அப்படி நடக்கும்போது கனடாக்கு வேறு ஒரு ஆப்ஷன் வேணும். மூன்றாவது, நாங்கள் ஒரு சுதந்திரமான நாடு, யாரோட அழுத்தத்துக்கும் பணிய மாட்டோம் என்று உலகத்துக்கு காட்ட கனடா ஆசைப்படுகிறார்கள். இந்த 3 காரணம்தான் அமெரிக்காவுக்கு எதிராக கனடாவை இப்படியான மாற்றத்தை செய்ய வச்சிருக்கு. அமெரிக்கா நினைச்சா எப்போ வேணா ரூல்ஸை மாற்றலாம்னு நினைச்சாங்க. ஆனா கனடா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உங்க ரூல்ஸ் இனி எங்க கிட்ட செல்லாது, ஈரானை மிரட்டுறதோ அல்லது சீனா கூட சண்டை போடுறதோ அதெல்லாம் உங்க இஷ்டம், ஆனா எங்க நாட்டு நலன்தான் எங்களுக்கு முக்கியம்னு கனடா கெத்தா நின்று இருக்காங்க. இது வரும் ஆரம்பம் மட்டும்தான். இனி வரப்போற காலத்துல அமெரிக்காவோட செல்வாக்கு குறைய போகுதா, இல்ல கனடாக்கு வேற ஏதாச்சும் செக்கை அமெரிக்கா தூக்கி வைப்பார்களா, இதனத்தை நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இப்போது கனடா துணிஞ்சு அமெரிக்காவை எதிர்த்து இருக்கிறார்கள். ஈரான் விஷயத்துல கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். முந்தையெல்லாம் அமெரிக்கா சொல்கிறார்கள் என்ற உடனே ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் கனடா ஈடுபடுவார்கள். ஆனா இப்போது அமெரிக்கா மிரட்டியுமே ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடாமல் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பது மறுபடியும் ஈரானுக்கும் கனடாக்கும் இடையிலான உறவுல ஒரு புது மலர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை நிறைய வல்லுநர்கள் சொல்வதற்கான காரணமாக மாறியிருக்கு. ஆகவே இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.